வணக்கம். நான் உங்கள் மாற்றத்தின் தொடக்கம், உங்கள் தாஸ். இன்னைக்கு என்ன விஷயம் பற்றி பேச போறேன்னா, இந்த உலகம் அழிவு நோக்கி போகிறதா? ஒரு புரியாத ஆபத்து மனித குலத்தை அழிக்க நினைக்கிறதா? விஞ்ஞான வளர்ச்சி, டெக்னாலஜி மனித குலத்தை விட முந்தி போயிட்டு இருக்கா? நான் சொல்லும் தகவல் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பயத்தை தரலாம். நான் ஏஐ பற்றி தான் சொல்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு ஏஐக்கு மேல அதை விட டாப்பரா, அப்கிரேடடா ஏஜிஐ வந்துருச்சுங்க. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இதை நினைச்சாதான் இப்ப ஒரு 2027 இதோட எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு வியர்டு மேக்சின் அமெரிக்காவில் ஒரு சயின்டிஃபிக் மேக்சின், அதில் கரெக்டாக எல்லாமே டெக்னாலஜி பற்றி, சயின்ஸ் பற்றி, இன்டர்நெட் கல்ச்சர் பற்றி, பிஸ்னஸ் பற்றி, இது அமெரிக்காவில் பிரபலமான பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் ஜுகர்பெர்க் அவர் ஹவாய் தீவில் குலாவு ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பங்கர் ரெடி பண்ணிட்டாரு. அதோட ஃபுட்டேஜோட அவங்க கொடுத்துருக்காங்க. பங்கர் ரெடி பண்ணிட்டாரு. அந்த பங்கர் எதுக்குன்னா, வருங்காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா பல பிரச்சனைகள் வரலாம். அது உயிருக்கும் மனித உலகத்துக்கு ஆபத்தா இருக்கலாம். அதற்காக அவருடைய ஃபேமிலி, அவருடைய பணியாட்களோட அவர் இருக்கிறது தேவையான, அவருக்கு ஒரு அடிப்படை வசதி, என்னென்ன உணவு, உடை, என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி இப்பவே அவரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டார். அவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. ஓப்பன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன் நியூசிலாந்துல ஒரு ரகசிய இடத்துல அதே மாதிரி சீக்ரெட் பங்கர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. முன்னெல்லாம் மிலிட்டன்சியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சீக்ரெட் பங்கர். இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹமாஸ்ல இஸ்ரேல் இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீசனா 300 ஹமாஸ் போராளிகளை அப்படியே அந்த சுரங்கத்துக்குள்ளே, பங்கருக்குள்ளேயே வெளியில வர முடியாம ஒரு காலத்துல ஹிட்லர் செஞ்சாரு. ஒரு காலத்துல ஹிட்லர் இஸ்ரேல்னு சொன்னா இஸ்ரேல் மக்கள்லாம் கொண்டு போயிட்டு எல்லாரையும் அடைச்சி வச்சு விஷப்புகையை தாக்கி சாகடிச்சது, அது இனப்படுகொலை செஞ்சது ஹிட்லர் அந்த காலத்துல. ஆனா இப்ப பாருங்க, தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு பங்கர் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. சேஃப் ஹவுஸ், இப்ப அது பேரு டீசெண்டா சேஃப் ஹவுஸ்ல என்னன்னா, அவங்க பணக்காரங்க இருக்காங்க, அவங்க ஒரு படிக்கிற நம்மள மாதிரி கோ ஃபவுண்டர் இயா சுத்தேஸ்கர், அவரும் நியூசிலாந்துல தன்னுடைய ஃபவுண்டர் மாதிரியே எல்லாமே வியர்டு மேக்சின்ல, அமெரிக்கா மேக்சின்ல எல்லாமே டாக்குமெண்டா புட்டப் பண்ணிருக்காங்க. சொன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வரும் நம்புவீங்களா? நியூசிலாந்துல தன்னுடைய ஃபவுண்டர் மாதிரியே எல்லாமே வியர்டு மேக்சின்ல, அமெரிக்கா மேக்சின்ல எல்லாமே டாக்குமெண்டா புட்டப் பண்ணிருக்காங்க வித் ப்ரூஃப். இத பத்தி ஏஐ எக்ஸ்பர்ட் ரோமன் யாம்போல்ஸ்கியா, லீடிங் ரிசர்ச்சர் இன் ஃபீல்டு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஏஐக்கு அவரு தாங்க ஹெட் பாஸ். அவரே அந்த தகவலை ஒத்துக்கிட்டார். 2027 நீங்களே நினைச்சு பாருங்க, எல்லா வேலையிலயும் ஏஐ வந்துட்டா, டெக்னாலஜி பூத்துட்டா, முதல் விஷயம் என்ன ஆகும்? ஜாப் லாஸ். இப்ப பாருங்க, யாரும் நினைச்சு கூட பார்க்கல, அமேசான்ல இருந்து இவ்வளவு பேர் வேலை இருந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க, வேலை இருந்து எடுத்துட்டாங்க. நம்மளாம் நினைச்சு கூட பார்க்கலங்க. டாடா கம்பெனில ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு வேலை.
அந்த காலத்துலாம் டாட்டா கம்பெனி வேலை செஞ்சுட்டே ஓகே, நீ செட்டில், லைஃப்ல செட்டில் சொல்லுவாங்க. இன்னைக்கு டாட்டா கம்பெனிலேயே வேலையிலேருந்து எடுக்கிறாங்க. டாடா டெக்னாலஜிஸ் மெயின் குரூப், ஃபர்ஸ்ட் குரூப் அவங்களுக்கு, பேசிக் தலை மாதிரி அவங்களுக்கு, அதுலேருந்து வேலையிலேருந்து எடுக்கிறாங்க. இப்படியே இருந்தா மனித குலத்துக்கு வேலையே இருக்காதுங்க. ஒன்லி நம்ம அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி விவசாயிகள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தன்னுடைய விவசாய நிலத்துல பாதுகாத்து அங்கே ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்க வாழ முடியும். ஆனால் அங்கேயும் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அங்கேயும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்க முடியும். நீங்கள் ஃப்ரீயாக எங்கேயுமே இருக்க முடியாது. நீங்கள் பயிர் தெளிக்கிறதுனா கூட அதுக்கு வந்து எல்லாமே அவங்க மூலியமா, இயந்திரங்கள் மூலியம், ஏஐ டெக்னாலஜி மூலம் தான் பண்ண வேண்டியிருக்கும். இப்பயே கேமராவில் வந்து எல்லாமே டெக்னாலஜி மூலியம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட என்ன சொல்றது, வேலைங்கிறத ரொம்ப கஷ்டமாயிரும், ஓவர் டிபெண்ட் ஆயிருங்க. நம்ம ரெண்டாவது என்னன்னா, ஏஐல வந்து போனோம்னா ஓவர் டிபெண்ட் ஆயிரும். எந்த வேலையா இருந்தாலும் அவங்கள நம்பி தான் போற மாதிரி இருக்கும். ஓவர் டிபெண்ட் ஆயிரும், டெக்னாலஜி நம்பி தான் போற மாதிரி ஆயிரும். மூணாவது, பிரைவசி ரிஸ்க். எதுலையுமே நம்ம வந்து நம்ம சேஃப்டியா இருக்குன்னு நினைக்க முடியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய டாட்டா, ஒரு டாட்டாவும் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு டாட்டாவும் ஒரு நிம்மதியா நம்ம ஒரு ஒண்ணுமே எதுவும் பண்ண முடியாது. பிரைவசி லைஃபும் இருக்காது. மனுஷனுக்கு பிரைவசி லைஃப் இல்லைனாவே அவன் மென்டலி இல்லிட்ரேட் ஆகிடும், மென்டலா ஆயிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு. இப்படியே ஃபியூச்சர்ல ஆயிட்டே இருந்தா எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடுறாங்க. படிக்க வச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கலாம், அந்த பிள்ளைகள் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. நாலாவது என்னன்னா, நம்மள நம்மள நம் நம்ம நம்ம என்ன செய்யறோமோ நம்மளை காப்பி பண்ணி தான், நம்மளை காப்பி பண்ணி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக உண்டாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னா, பிஎஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், என்ன ரேசிசம், இந்த செக்ஸிசம் எல்லாமே இருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க எது இல்லை, இன்னைக்கு அது எல்லாமே இருக்கும். ரேசிசமும் இருக்கும், செக்ஸிசமும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அஞ்சாவது, மென்டல் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நிறைய ஆயிரும். மென்டல் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் எப்படி, எந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது, எதுவும் இல்லை. எதா இருந்தாலும் எல்லாமே அப்படி ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது. லோன்லியா இருக்கிறது, டிடச்சா இருக்கிறது. இப்பயே பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்றோம். நம்ம தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்போம், நம்ம தான் ரீசார்ஜ் பண்ணுவோம், நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்களா கவனிச்சு பார்த்து. அதே மாதிரி சரி, ஃபோன் தான் பண்ணியிருக்காங்களே, அப்பா பண்ணியிருக்காங்களே, தாத்தா பண்ணியிருக்காங்களே, பாட்டி பண்ணியிருக்காங்களே, மாமி பண்ணியிருக்காங்களே, மாமா பண்ணிருக்காங்க, உடனே எடுக்கிற வேலையும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் திருப்பி ஃபோன் பண்ணுறது கிடையாது. எவ்வளோக்குள்ள அசால்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள அசால்ட். இப்போ உள்ள ஜென்ஜிஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காது, கோச்சிக்காது, ஜென்ஜிஸ் சொல்கிறேன்ட்டு உண்மையை சொல்கிறேன், தவறுகள் இருந்தால் மன்னிக்கும். மென்டல் ஹெல்த் வந்து யார்கிட்டையுமே அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க. எதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நேற்று தான் அந்த மதுவை பற்றி உங்களுக்கு விளக்கமாக போட்டிருந்தேன். மது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிரும். அடுத்து பாருங்க, ஃபேக் நியூஸுங்க, ஃபேக் நியூஸ் அப்படியே வந்துடும். திடீர்னு பார்த்தா போப்பான்ற ஒரு மாதிரிலாம் ட்ரம்ப் வேடம் போட்டு வர்றாரு. அது அவர் வந்து அவர் காமிச்சுக்கிறார், சோ பண்ணிக்கிறார் பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் வச்சு எவ்வளோ பெரிய ஃபேக் நியூஸ், நிறைய ஒரு பிரைவேட், அதாவது நடிகைகள்லாம் வந்து பாவம், அவங்கெல்லாம் இந்த அவங்க வேற மாதிரிலாம் ஷோ பண்ணி காமிச்சிடறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க, ப்ரைவசி லைஃப் எவ்வளோ பாதிக்கும் அதனால. அதே மாதிரி செக்யூரிட்டி த்ரிட்டன், ஏற்கனவே வந்து சைபர் அட்டாக்கு, பணம் பேங்க்லேயே வைக்க முடியல, எப்படியாவது சைபர் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் அட்டாக்கு, இப்பெல்லாம் வந்து கூலிப்படைன்றாங்க, கூலிப்படை, ஒவ்வொருத்தரும் ஒரு கூலிப்படை. இடையில வந்து நம்ம ரஷ்ய அதிபர் புதின், அவருடைய கூலிப்படை, அவர் நண்பராக இருந்தவரே, நண்பராக இருந்தவர் சொல்லக்கூடாது, நண்பராக இருந்தவரே, ஏன்னா அவரை ஏற்று ஒருத்தர் வரக்கூடாது, வந்தாங்க, அதுதான் கம்யூனிஸ்டம். அவரை ஏற்று வந்து அங்கே ஒன்லி ஒன் பாஸ் தான், சைனா மாதிரி. சைனாவில் ஜின்பிங், அங்கே நம்ம தலைவர் புத்தின் தான். எப்போவுமே அவங்க ஒன்லி ஒன் தான். அவங்கள எதிர்த்து யார் வந்தாலும், நார்த்து கொரியா மாதிரி, கிம் ஜோன் மாதிரி, அவங்கள எதிர்த்து, அவங்க எல்லாம் 3 நாடுமே கம்யூனிஸ்ட் நாடு தான். அவங்க அப்படிதான், வேற எதுவும் பண்ண முடியாது, அவங்க ஒன்லி ஒன் தான்.
அவங்க சொல்கிறத கேட்டால் அங்கே உயிரோடு இருக்க முடியும். இவ்வளோதான் சம்பளம், இத்தனை வரை வேலை பார்க்கணும். சைனா பொருளாக ஏங்க விலையை மலிவான விலையை கிடைக்குது. அங்கே கொடூரங்க பாவம். ஒரு லேபர் இது கூட கிடையாது. நீங்கள் போய் வேலைக்கு போனீங்கன்னா இவ்வளோதான் சம்பளம், வேலை செய்யுங்க. நீங்கள் எல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பேச முடியாது. யூனியனு அந்த யூனியன் வச்சு நான் பஞ்சாயத்து பண்ணுவேன், அந்த எதுவுமே கிடையாது. அடுத்து பாருங்க, லாஸ் ஆஃப் ஹியூமன் கிரியேட்டிவிட்டி. நமக்கு எல்லாமே இது கிடைச்சனால கிரியேட்டிவிட்டி, இந்த எமோஷனே இருக்காது நமக்கு. எமோஷனல்னா அப்புறம் என்னங்க, பாசம் எதுவுமே இருக்காது. எமோஷன்லாம் என்ன இருக்கு, அவ்வளோதான். இப்படிதான் அங்கே வரப்போகுது. அதே மாதிரி என்வைரன்மெண்ட் இம்பேக்ட் ஆகும். அதாவது வந்து கார்பன் எமோஷன். ஒரு ஏஐ மாடல் வந்து மாசிவ் எனர்ஜி டாட்டா பேஸ், ஒரு டாட்டா ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏஐக்கு வந்து கார்பன் எமிஷன்ஸ் வேணும். அது வந்து வெளியேறும். அது பவர் யூசேஜ் அதிகம் தேவைப்படும். பவர் இல்லாமல் எந்த வேலையும் இல்லை. அப்போ கரண்ட் இதான். இப்போ எப்படிங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, காருக்கு வந்து எலக்ட்ரிக் காருக்கு மாறிங்க. இப்போ பெட்ரோல் வந்து கரண்ட்டுக்கு போயிடுவோம். கரண்ட்டுக்கு போயிட்டுனா கரண்ட் வேலை அதிகப்படுத்திருப்பாங்க. எந்த மாற்றமும் நமக்கு வர போகிறதில்ல. அந்த கார்பரேட் நடத்துகிற அதிபருக்கு, கார்பரேட் தலைவருக்கு, அவங்கள சார்ந்தே அவங்கள எல்லாமே அவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ். அவங்க ஃப்யூச்சரில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத இப்பயே பிளான் பண்ணி வச்சு ஒன்று நம்ம என்ன செய்யறது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அடுத்து வந்து மிஸ்யூஸ் பை கவர்மெண்ட் கம்பெனி. மிஸ்யூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் கம்பெனி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டா, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இப்போ ஏஜிஐ வந்துட்டா இன்னும் கஷ்டம். ஏன்னா ப்ரொபகண்டா பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாஸ் சர்வலன்ஸ், உங்களை சர்வலன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு சர்வலன்ஸ், மாஸ் சர்வலன்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த கண்காணிப்பு குழுவுக்குள்ளே இருப்பீங்க. எப்படி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃபே இருக்காது. இதுதாங்க இனிமேல் நடக்க போகுது. இந்த விஷயத்தை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறதா, இல்லை இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிறதா, நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.